வணக்கம். செங்கோட்டையனுக்கு காலையில் தேடி வந்த அதிர்ஷ்டம். நண்பர்களே, அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செங்கோட்டையன் அவர்களை அன்று அதிமுகவில் இருந்து நீக்கிய போது அவருக்கு ஆதரவாக யாருமே அப்பொழுது இல்லை. ஏனென்றால் எடப்பாடியின் பக்கம்தான் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெருமளவில் இருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் இருந்தும் எடப்பாடியை விட சீனியராக இருந்தும் கூட செங்கோட்டையன் அவர்களுக்கான அந்த உரிய மரியாதையை கொடுக்காமல் புறக்கணித்து விட்டார்கள். செங்கோட்டையன் அவர்கள் எப்படியும் திமுகவில் தான் இணைவார், அவரை துரோகி என்று மிக பெரிய அளவில் விமர்சனம் செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்த எடப்பாடிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அவர் தாவேகாவில் இணைந்தார். அப்பொழுதும் கூட பல வருடங்கள் அரசியல் அனுபவம் இருந்தும் முட்டாளாக செங்கோட்டையன் செயல்படுகிறார் என்று கடுமையாக விமர்சனங்களும் மூத்த அரசியல்வாதிகளை பேசினார்கள். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தவறாக போகவில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக தாவேகாவில் இணையவில்லை. மக்களின் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது, எதிர்கால அரசியல் யார் பக்கம் இருக்கிறது என்பதை கூறி தாவேகாவில் இணைந்து முதல்வராக விஜய் அவர்களை அரியணையில் அமர்த்துவேன் என்றும், அதே சமயத்தில் அதிமுகவில் இருந்து பெருமளவில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மாஜி அமைச்சர்களையும் தாவேகாவில் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவேன் என்பதையும் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது அனைத்தும் நடைபெற்றுவிட்டது. அதிலும் குறிப்பாக அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் 2 விஜயபாஸ்கர்களும் அதிமுகவின் மிக முக்கியமான நபர்களுக்கும் நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவி, அமைப்பு செயலாளர் பதவி, துணை பொதுச் செயலாளர் பதவி போன்றவைகளை கொடுத்து அதிகாரத்திற்கு கொடுத்துள்ளார். இதற்கு முழுமையான காரணம் செங்கோட்டையன் அவர்கள்தான். இன்று செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான அதிர்ஷ்டம் அவரது பக்கம் இருப்பதோடு அவரது பல ஆண்டுகள் அரசியல் அனுபவமும் மக்களின் எதிர்பார்ப்புகளும் சரியாக செங்கோட்டையன் அவர்களது பக்கமே இருந்துள்ளது. இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது வரைக்கும் தோல்வியடைந்துள்ளார். அன்றைக்கே செங்கோட்டையன் அவர்களது பேச்சை கேட்டிருந்தால் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரையும் ஒரே கட்சியில் இணைத்திருந்தால் இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசியலை தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் எடப்பாடி அதை கேட்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதும் தற்பொழுது ஒட்டுமொத்தமான மிகவும் மோசமான ஒரு கட்சியாக அதிமுக தொண்டர்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.